செய்தினா லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சதூம் பிரதேச மக்களுக்கு, சதூம் மக்களுக்கு ஒரு நபியாக அனுப்பப்பட்டார். அவர் அந்த பிரதேசத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த ஒருத்தர் அல்ல. அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய மருமகனாக காணப்பட்டார். அந்த பிரதேச மக்களுக்காக தாவத் செய்கிறதுக்காக வேண்டி அந்த இடத்துக்கு அனுப்பப்பட்டார். இவ்வாறு தான் அந்த இடத்துக்கு ஒரு நோக்கம் ஒன்றுக்காக அனுப்பப்பட்டார். அங்கே போய் தாவத் செஞ்சார். நமக்கு தெரியும், எல்லா நபிமார்களுமே அவங்களோட தாவத்தில் முதலாவதாக மக்களை அழைக்கிற விஷயம் தௌஹீத். லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹை தவிர வேறு இறைவன் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும், லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்கிறது வெறுமனே வார்த்தைகள் அல்ல, அவை ஒரு வாழ்க்கை வழிமுறை. இப்படி யாராவது லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் தவிர வேறு இறைவன் இல்லை என்று நம்பக்கூடிய ஒருத்தர், சொல்லக்கூடிய ஒருத்தர் கண்டிப்பாக அல்லாஹ் விடுத்து வேறு கடவுள்களை வணங்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்டிருந்து வர கட்டளைகளை முழுமையாக வாழ்க்கையில் எடுத்து நடக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நபிமார்களை பார்த்தோம்னு சொன்னால், அவங்களுடைய தாவத்தை பார்த்தமாக இருந்தால், அவங்க அனுப்பப்படுற சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு, நோய்களுக்கு அவங்க அந்த இடத்திலேயே அதற்கான தாவத் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்களே தவிர, அந்த நபிமார்கள் ஹைப்போத்தட்டிக்கலான அல்லது எதிர்வு கூறக்கூடிய விடயங்களை பேசுகிறவங்களாக இருக்க மாட்டாங்க. எனவே ஒவ்வொரு நபியும் தன்னுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இனம் கண்டு, அதில் சிம்டம்ஸை அடையாளம் கண்டு, மக்களை எவ்வாறான மொழிகளில், எவ்வாறான வழிகளில் இந்த மக்கள் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை, மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை சார்ந்த நோய்களை எவ்வாறு அகற்றலாம், எவ்வாறு இல்லாமலாக்கலாம், அவ்வாறு தான் அவங்களுடைய தாவத் காணப்பட்டுச்சு. இதுதான் ஒரு நபி செய்ய வேண்டிய முதலாவது பிரதானமானதும் வேலையாக காணப்படுது. தாவாவை பொறுத்தவரையில் மக்களுக்கு எது தேவையோ அதை கொடுக்கறதின் மூலமாக மிக இலகுவாக தாவா செய்ய முடியுமாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு எது தேவையில்லையோ அதை பேசக்கூடாது. இப்படி செய்கிற தாவா மிகவும் ஈஸி, எல்லாராலையுமே இப்படி செய்ய இயலும். இப்போ உதாரணமாக சொல்லப்போனால், சர்வாதிகாரத்தால் அல்லது அடக்குமுறை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசாங்கத்தால் மக்கள் அதிகமாக துன்பப்படுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல போய் ஒரு தாய் அல்லது நான் அதை பற்றி பேச மாட்டேன், அதை அப்படியே விட்டுருவேன். அல்லது இன்னொரு உதாரணமாக சொல்லப்போனால், ஒரு சமூகத்தில் மக்கள் அதிகமாக புகைப்பிடிக்கிறாங்க, ஸ்மோக் பண்ணுறாங்க. அந்த இடத்துல போய் நான் ஸ்மோக் பண்ணுறதை பற்றி, அதை எதிர்க்கிறத பற்றி பேச மாட்டேன், வேறு ஏதாவது தலைப்புகளை நான் பேசுவேன். அல்லது நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், அந்த இடத்துல அந்த ஊரில் மக்கள் ஹிஜாப் அணிகிறாங்கல்ல, எனவே நான் அந்த மக்களை நோக்கி ஹிஜாப் அணியுமாறோ அல்லது தொழுகைகளை நிறைவேற்றி இவ்வாறு நான் சொல்ல மாட்டேன். அதை விட்டுட்டு வேறு ஏதாவது ஒரு தலைப்புகளில் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுபவனாக இருப்பேன். இது முற்றிலுமே மாற்றமானது. இப்படி இருக்க முடியாது. மக்கள் விரும்பக்கூடிய விஷயங்களை நாம் பேசினாலோ இல்லாட்டி மக்கள் விரும்பாத விஷயங்களை நாம் பேசாமல் விட்டாலோ அதன் மூலமாக மக்கள் விரும்புவாங்க, அதிகமாக நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனால் நபிமார்களுடைய விஷயத்தை பொறுத்தவரையில் நபிமார்கள் அனைவருமே சமூகத்தில் எந்த பிரச்சனை இருக்குதோ, எந்த நோய் இருக்குதோ அதை சரியான முறையில் அதை அட்டாக் பண்ணுவாங்க. அந்த பிரச்சனையை தான் மக்கள் மத்தியில் பேசுவாங்க. அதனால தான் நபிமார்கள் அனைவருக்குமே அதிகமான எதிர்ப்பு வந்துச்சு. இதனால தான் அனைத்து நபிமார்களுமே மக்கள் எதிர்ப்புக்கு ஆளாகினாங்க. ஏனென்றால் மக்கள் அவங்களோட பிரச்சனைகளை பற்றி பேசப்படுறதுக்கு விரும்ப மாட்டாங்க, அவங்களோட பிரச்சனைகளை சொல்லவும் மாட்டாங்க. மக்கள் எல்லாருமே தங்களுடைய தவறுகள் வெளியே கொண்டு வரப்படுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அவங்க எப்போதுமே கம்ஃபர்டபுளாக இருக்கிறது தான் விரும்புவாங்க. ஆனால் இன்றைய காலத்தை பொறுத்தவரையில் நபிமார்கள் செய்கிறது போல தவா செய்கிறதுங்கிறது மிகவுமே கஷ்டமான ஒன்றாக மாறிட்டு. ஏனென்றால் நாம் பலவீனமாகிட்டோம், வி ஆர் வீக். ஆனால் நம்முடைய தவாவில் நபிமார்கள் செய்த வழிமுறைகளை, நபிமார்களுடைய தவா முறையை நாம் கட்டாயமாக பின்பற்ற வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது. அதுதான் மிக மிக முக்கியம். எனவே மக்களுக்குள்ளே இருக்கிற சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுகிறது தான் முக்கியமே தவிர ஹைப்போத்தட்டிக்கலான விஷயங்களை மறைமுகமாகவோ அல்லது நடக்க இருக்கின்ற இவ்வாறான விஷயங்களை பேசுகிறதோ அங்கே முக்கியம் இல்லை. மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய அந்த பிரச்சனைகளை பற்றி பேசுகிறது தான் முக்கியம். அல்லது பாஸ்ட், அதாவது நடந்து முடிஞ்ச விஷயங்களை பேசுகிறதோ இங்கே முக்கியம் இல்லை. எனவே உம்மத்துக்கு இன்றைக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ
அந்த பிரச்சனையை தான் நாம் பேசணும். அதை விட்டுட்டு ஏற்கனவே நடந்த விஷயங்களையோ அல்லது நடக்க இருக்கின்ற விஷயங்களோ அல்லது ஹைப்போதெட்டிக்கலான விஷயங்கள் இவற்றை பேசுகிறத நாம் தவிர்க்கணும். எனவே லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் அவங்கள சமுதாயத்தில் மக்கள் விரும்பாத விஷயங்களை, மக்கள் கேட்க விரும்பாத அந்த விடயங்களை தான் முதலாவதாக மக்களுக்கு பேசினார். அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முதலாவதாக அடையாளம் கண்டு அந்த பிரச்சனைகளை நேரடியாக பேசினார். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சமூகத்தை பொறுத்தவரையில் அவங்க ஓரினச் சேர்க்கை அப்படிங்கிற ஒரு சமூக நோயால், ஒரு டிசீஸால் அந்த சமூகமே பாதிக்கப்பட்டிருந்துச்சு. சமூகத்தில் அந்த ஓரினச் சேர்க்கைங்கிறது மிகவும் பரவலாக அதிகமாக காணப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த நோயோட அந்த பிரச்சனையோட சேர்த்தா போல் இன்னும் சில பிரச்சனைகள், உதாரணமாக அவங்க நிலங்களில் மோசடி செஞ்சாங்க, ஊழல் செஞ்சாங்க, வழிப்பறி கொள்ளை செஞ்சாங்க, நடத்தினாங்க, வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டாங்க. எனவே லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சமூகத்தை பார்த்து சொன்னார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், إنكم لتأتون الرجال شهوة من دون النساء بل أنتم قوم مسرفون. உலகத்தார்களில் நீங்கள் ஆண்களிடம் கெட்ட நோக்கத்தோடு நெருங்குகிறீர்களா? இன்னும் உங்கள் இறைவன் உங்களுக்காக படைத்துள்ள உங்கள் மனைவிமார்களை விட்டு விடுகிறீர்கள். இல்லை, நீங்கள் வரம்பு கடந்த ஒரு சமூகத்தவர்களாக இருக்கின்றீர்கள். எனவே லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சமூகத்தை பார்த்து நீங்கள் செய்கிறது தவறு, நீங்கள் செய்கிறது பிழை அப்படின்னு சுட்டி காட்டினார். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயம் மிகவுமே தீய வழிகளில் தான் பயணித்தாங்க. நம்ம அல் குர்ஆனில் பார்க்குறோம், லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரை சமூகத்தை பார்த்து சொன்னார், وَلُوطًا إِذْ قَالَ لِقَوْمِهِ أَتَأْتُونَ الْفَاحِشَةَ وَأَنْتُمْ تُبْصِرُونَ. லூத் தம் சமூகத்தாரிடம் நீங்கள் பார்த்து கொண்டே மானக்கேடான செயல்களை செய்கின்றீர்களா என்று கூறினார். லூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார், நீங்கள் ஒருத்தருக்கொருத்தர் பார்த்து கொண்டே நீங்கள் இப்படியான ஒரு மானக்கேடான செயலை நீங்கள் செய்கிறீங்களா? அதாவது இந்த மக்கள் பப்ளிக்காக, பொதுவாக, வெளிப்படையாகவே இந்த பாவத்தை செஞ்சாங்க. அவங்க மறைமுகமாக, இரகசியமாக செய்யலை, மாற்றமாக அவங்க வெளிப்படையாக செஞ்சாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க தான் இந்த பாவச் செயலை அறிமுகப்படுத்தினாங்க. எனவே இன்றைக்கு யாராச்சும் இந்த மாதிரி செய்கிறது தன்னுடைய ஜீனில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் அது உண்மை இல்லை. இன்றைக்கி அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடியவங்க இந்த செயலை நியாயப்படுத்துகிறாங்க. இது தன்னுடைய ஜீன்களில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி லொஜிக்கலாக இதை நிறுவ பார்க்குறாங்க. ஆனால் இது உண்மை இல்லை. லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, وَلُوطًا إِذْ قَالَ لِقَوْمِهِ إِنَّكُمْ لَتَأْتُونَ الْفَاحِشَةَ مَا سَبَقَكُمْ بِهَا مِنْ أَحَدٍ مِنَ الْعَالَمِينَ أَإِنَّكُمْ لَتَأْتُونَ الرِّجَالَ وَتَقْطَعُونَ السَّبِيلَ وَتَأْتُونَ فِي نَادِيكُمُ الْمُنكَرَ فَمَا كَانَ جَوَابَ قَوْمِهِ إِلَّا أَنْ قَالُوا ائْتِنَا بِعَذَابِ اللَّهِ إِنْ كُنْتَ مِنَ الصَّادِقِينَ. மேலும் லூத்தை அவர் சமூகத்தாரிடையே நபியாக அனுப்பி வைத்தோம். அவர் தம் சமூகத்தாரிடம் சென்று, நிச்சயமாக நீங்கள் உலகத்தாரில் எவருமே உங்களுக்கு முன்னர் செய்திராத மானக்கேடான ஒரு செயலை செய்ய முனைந்து விட்டீர்கள். நீங்கள் ஆண்களிடம் மோகம் கொண்டு வருகிறீர்களா என்று கேட்டார். இதுக்கு முன்னுக்கு யாருமே இந்த பாவத்தை செஞ்சில்லை, நீங்கள் தான் இதை செய்யக்கூடிய முதலாவது சமூகம் அப்படின்னு சொன்னார். வதக்தூன சபீல், வழிமறித்து கொள்ளையடிக்கவும் செய்கிறீங்க. வதக்தூன ஃபீ நாதிக்குமுல் முன்கர், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சபைகளில் நீங்கள் வெறுக்கத்தக்கவற்ற இந்த மானக்கேடான செயலை செய்கிறீர்கள் அப்படின்னும் கூறினார். அவங்களுடைய கிளப்ஸில், சபைகளில் குடிச்சிட்டு இந்த மாதிரி பாவத்தை வெளிப்படையாக பகிரங்கமாக செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. மிகவுமே கெட்ட ஒரு விஷயம் இது. இவ்வாறு லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் வெட்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முழுமையாக இழந்துட்டாங்க. அவங்களுக்கு வெட்கமே இருக்கலை. யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு செயலை பப்ளிக்காக, வெளிப்படையாக செய்கிறத பார்க்குற நேரம் நாம் சொல்லலும் அவனுக்கு வெட்கமே இல்லை அப்படின்னு சொல்லலும். வெட்கம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு காரியம்தான் இது.
இதனை இன்றைக்கு மேற்குலக நாடுகளில் நாம் இதை கண்கூடாக அதிகமாக பார்க்க முடியுமாக இருக்குது. இப்படியான நிகழ்வுகளை, இப்படியான ஒரு சம்பவத்தை ஆண்களுக்கு இடையிலேயும் தான் பெண்களுக்கு இடையிலேயும் தான். வெட்கமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நாடுகளில் வெட்கமாக இருக்கிறதுங்கிறது ஒரு நெகட்டிவ் பண்பாக, ஒரு எதிர்மறையான ஒரு பண்பாக பார்க்குறாங்க. மக்கள் கோபப்படக்கூடியவர்களாக, சத்தம் போடக்கூடியவர்களாக, இடைஞ்சல் ஏற்படுத்தக்கூடியவர்களாக, இப்படியான பண்புகளை கொண்டவர்களாக இருக்கணும் என்று அவங்க விரும்புகிறாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு ஹிஜாப்ங்கிறது வெறுமனே அடங்கக்கூடிய ஒரு ஆடை மட்டுமே. ஆனால் அவங்களுக்கு வெட்கம் இருக்காது. நான் சில பெண்களை பார்த்துருக்கிறேன். அவங்களோட சகோதரிகளோட நடந்து கொள்கிற முறைகள் மிகவுமே வெறுக்கத்தக்கதாக இருக்கும். அவங்களோட உரசுறதாக இருக்கலாம், பேசுகிறதாக இருக்கலாம், பழகிறதாக இருக்கலாம், சத்தம் போட்டு சிரிக்கிறதாக இருக்கலாம். இதெல்லாம் முஸ்லீம் நாடுகளில் பார்க்க முடியாத ஒரு அம்சமாக காணப்படுது. எனவே இப்படிப்பட்ட பெண்களுக்கு வெட்கம்ங்கிறது இல்லாமல் போயிட்டு, இருந்தாலும் முஸ்லீம் நாடுகளை சேர்ந்த ஆனால் மேற்குலகத்தில் வசிக்கக்கூடிய, மேற்குலக நாடுகளில் செட்டில் ஆகிருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு மத்தியில் கூட இப்படித்தான் நிலைமை காணப்படுது. எனவே வெட்கம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். அது ஒரு ஈமானுடைய ஒரு பகுதி. வெட்கம்ங்கிறது பெண்களுக்கு மட்டுமில்லை, ஆண்களுக்கும் இருக்குது. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம், லூத் அலைஹிஸ்ஸலாம் இப்படி நீங்கள் செய்யக்கூடியது தவறு அப்படிங்கிறது சொல்லக்கூடிய அந்த செய்தி அவங்க கேட்டதுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், وما كان جواب قومه إلا أن قالوا أخرجوهم من قريتكم إنهم أناس يتطهرون. மக்களுடைய பதில் எதுவாக இருந்துச்சுண்டா, நிச்சயமாக இவர்கள் தூய்மையான மனிதர்களாக இருக்கிறார்கள், இவர்களை உங்கள் ஊரை விட்டும் வெளியேற்றி விடுங்கள் என்று அவர்கள் கூறியதைத் தவிர வேறெதுவும் அவரது சமுதாயத்தின் பதிலாக இருக்கவில்லை. எனவே இங்கே லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமையும் அவங்கள பின்பற்றிய மக்களையும் இந்த ஊரை விட்டு வெளியாக்கி வைக்கிறதுக்கான அவங்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா? இன்னஹும் கௌமுன் யத்தஹரூன், இவர்கள் சுத்தமான மனிதர்களாக இருக்கிறாங்க. இப்படி நல்ல விஷயம் கெட்ட விஷயமாக மாறினத்தையும், ஒரு கெட்ட விஷயம் நல்ல விஷயமாக மாறினத்தையும் நாம் இங்கே பார்க்கலாம். லூத்தை இந்த ஊரை விட்டு வெளியாக்குங்க காரணம், அவர் தூய்மையானவராக இருக்கிறாரு, நம்மளையும் தூய்மைப்படுத்த விரும்புகிறாரு. இதுதான் அவங்களுடைய காரணம். எனவே இங்கே இருக்கிறதாக இருந்தால் அசுத்தமானவராகத்தான் நீங்கள் இருக்கணும். இன்னொரு வகையில் சொன்னால், தூய்மையாக இருக்கக்கூடியவங்களை எங்களுடைய இறைவன் கணக்கெடுக்க மாட்டான், பாதுகாக்க மாட்டான். எனவே நீங்கள் என்ன செய்யணும்? அசுத்தமான ஒருத்தராக மாறணும் எங்களை போல, அப்படிங்கிறது அவங்களோட பதிலாக இருந்துச்சு. இன்றைய காலத்தில் மேற்குலக நாடுகளில் இதே நிலைமை தான். இதை எதிர்க்கக்கூடிய அல்லது இந்த மானக்கேடான செயலை வெறுக்கக்கூடிய ஒருத்தரை கண்டா அவங்க சொல்கிறாங்க, என்ன இவர் ஒரு மென்டல், அப்படி இல்லாட்டி இவர் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட், இப்படித்தான் அவங்க சொல்கிறாங்க. இப்படி தான் இன்றைய காலத்திலேயும் இதுதான் பதிலாக இருக்குது. அவங்களும் சமூகத்தில் நடக்கக்கூடிய இப்படியான விஷயங்களோடு சேர்ந்து போகணும் என்று விரும்புகிறாங்க. எனவே லூத் மக்களை தூய்மைப்படுத்த விரும்பினார், ஆனால் மக்கள் தூய்மைப்படுத்தப்படுவதை விரும்பலை. லூத் அலைஹிஸ்ஸலாம் தனிமையானவராக இருந்தாலும் அவர் மக்களை பார்த்து கூறினார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அவர் கூறினார், நிச்சயமாக நான் உங்கள் செயல்களை கடுமையாக வெறுப்பவனாக இருக்கிறேன். நான் உங்களோட ஒரு போதும் ஒன்று சேர மாட்டேன், மாற்றமாக நான் நீங்கள் செய்யக்கூடிய எல்லாத்தையுமே வெறுக்கிறேன் அப்படின்னு லூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். நீங்கள் செய்யக்கூடியதை நான் அங்கீகரிக்கவே மாட்டேன், இப்படி லூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் துஆ செஞ்சார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ரப்பி நஜ்ஜினி வ அஹ்லி மிம்மா யஅமலூன், என்னுடைய இறைவனே, என்னையும் என் குடும்பத்தாரையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற தீயவற்றிலிருந்து பாதுகாப்பாயாக என்று பிரார்த்தித்தார். இது நடந்து கொண்டிருக்கிற சமயத்தில் உலகத்தில் இன்னொரு இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 3 விருந்தினர்களை கெஸ்ட்டை சந்தித்தார். அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வீட்டுக்கு வந்தாங்க. இப்ராஹிம் நபி தாராளத்தன்மையின் தந்தை அழைக்கப்படுகின்ற கொடுக்கக்கூடிய ஒரு நபி. அவர் வீட்டுக்கு வெளியே போய் ஒரு மாட்டுக்கன்று ஒன்றை எடுத்து வந்து அதை அறுத்தார். எனவே தாராளத்தன்மை என்று வார சமயத்தில் 2 விஷயங்கள் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒன்று குவான்டிட்டி, மற்றது குவாலிட்டி. நீங்கள் ஒருத்தருக்கு கொடுக்க விரும்பினா நல்ல குவாலிட்டி உள்ளதை கொடுக்கணும், அதே நேரத்தில்
குவான்டிட்டி எண்ணிக்கை கொடுக்கக்கூடிய எண்ணிக்கையும் நல்லா இருக்கணும். எனவே இதுதான் தாராளத்தன்மை அப்படிங்கிற சமயத்தில் இருக்கக்கூடிய 2 நிபந்தனைகள். ஒன்று குவாலிட்டி, மற்றது குவான்டிட்டி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கொண்டு வந்த அறுத்த அந்த கன்றை பற்றி பேசுகிற சமயத்தில் 2 இடத்துல சொல்கிறான். ஒன்று அஜ்லுன் சமீன், அப்படின்னா நல்லா கொளுத்த மாட்டுக்கன்று. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அஜ்லுன் ஹனீஃப், அதாவது சுட்டு வறுக்கப்பட்ட சுடப்பட்ட இறைச்சி. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தில் குவாலிட்டியை பற்றி பேசுகிறான், அதாவது சுட்டு வறுக்கப்பட்ட அந்த இறைச்சி அதை பற்றி பேசுகிறான். இன்னொரு வசனத்தில் குவான்டிட்டியை பற்றி பேசுகிறான். இஜ்லுன் சமீன், அதாவது அனைவருக்கும் போதுமான அளவு கொண்ட இறைச்சி. எனவே வந்திருக்கக்கூடிய அந்த விருந்தினர்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதை அறுத்து அதை சமைச்சு அதை அவங்களுக்கு பரிமாறினார். இப்படி எல்லாம் செஞ்சு தன்னுடைய முயற்சிகள் தன்னுடைய எஃபோர்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கடைசியில் சமைச்சு கொடுத்ததுக்கப்புறமா அவங்க சாப்பிடல. இப்ராஹிம் நபிக்கு இது ஒரு ஷாக்காக இருந்துச்சு. பயணம் செய்யக்கூடிய பயணிகள் எப்போதுமே பசியோடு இருப்பாங்க, ஆனால் அப்படி இருந்தும் இவங்க சாப்பிடல. இதை கண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பயப்பட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், فلما رأى أيديهم لا تصل إليه نكرهم وأوجس منهم خيفة قالوا لا تخف إنا أرسلنا إلى قوم لوط. ஆனால் அவர்களுடைய கைகள் அந்த உணவின் பக்கம் செல்லாததை கண்டு அவர் அவர்களை பற்றி ஐயப்பட்டார். அவர்கள் மீது அவருக்கு பயமும் ஏற்பட்டு விட்டது. ஆனால் அவர்களோ அவரை பார்த்து, பயப்படாதீர்கள், நிச்சயமாக நாங்கள் லூத்துடைய சமூகத்தின் பால் அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று கூறினார்கள். அவங்க சொன்னாங்க, எங்களை பார்த்து நீங்கள் பயப்பட வேணாம், நாங்கள் அல்லாஹுடைய தூதர்கள், அல்லாஹுடைய மலக்குமார்கள், நாங்கள் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சமூகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னாங்க. மனித வடிவில் இருக்கக்கூடிய அந்த மலக்குகள் அவங்களோட ரெஸ்பான்ஸ் என்னவாக இருந்துச்சு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், وامرأته قائمة فضحكت فبشرناها بإسحاق ومن وراء إسحاق يعقوب. அப்போது அவருடைய மனைவியும் அங்கு நின்று கொண்டிருந்தார். இன்னும் அவர் சிரித்தார். அவருக்கு நாம் இஸ்ஹாக்கை பற்றியும் இஸ்ஹாக்குக்கு பின் யாக்கூபை பற்றியும் நன்மாராயணம் கூறினோம். எனவே மலக்குமார்கள் இவ்வாறு சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு சுபசோபனம் கூறினாங்க, உங்களுக்கு குழந்தை கிடைக்க போகுது, இஸ்ஹாக் எனப்படக்கூடிய ஒரு மகன் உங்களுக்கு கிடைப்பார், அவருக்கு பின்னால் யாக்கூப் எனப்படக்கூடிய ஜாக்கோப் அவரும் உங்களுக்கு வழித்தோன்றலாக பிறப்பாங்க அப்படின்னு ஒரு நன்மாராயணம் சொன்னாங்க. இதை கேட்டதும் சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டாங்க. காரணம், நான் ஒரு வயோதிப பெண்ணாக இருக்கிறேன், என்னுடைய கணவரும் ஒரு வயோதிபத்தை அடைஞ்சிட்டாரு, அவரும் ஒரு வயதான ஒருத்தர் இருக்கிறார், எப்படி எங்களால் குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க. ஹாதா அம்ருன் அஜீப், இது ஒரு புதுனமான ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கு அந்த மலக்குமார்கள் சொன்னாங்க, காலு அத்தஅஜபீன மின் அம்ரில்லா, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பற்றி நீங்கள் ஆச்சரியப்படுறீங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடினா குன் ஃபயக்கூன், அவன் எந்த நாடுறானோ அவன் நினைக்கிறது எல்லாமே நடக்கும். அவங்க சொன்னாங்க, ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அலைக்கும் அஹ்லல் பைத், அல்லாஹுடைய ரஹ்மத்தும் அவனுடைய பரக்கத்தும் அருளும் அல்லாஹுடைய பாக்கியமும் இந்த வீட்டில் உள்ள உங்கள் மீது உண்டாவதாக என்று மலக்குமார்கள் சொன்னாங்க. இவ்வாறு இப்ராஹிம் மற்றும் அவங்களோட மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருவருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அந்த நற்செய்தியை பெற்றுக்கொண்டாங்க. இது நடக்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு இஸ்மாயில் என்னக்கூடிய ஒரு மகன் இருந்ததுக்கு அப்புறமா. மேபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 100 வயதை கடந்த ஒரு வயோதிபனாக கூட இருந்திருக்கலாம். எனவே இஸ்ஹாக் எனப்படக்கூடிய ஒரு மகன், ஒரு குழந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பெற்றெடுப்பார். அதுக்கு பின்னால் யாக்கூப் அவர் அந்த பேர குழந்தை தோன்றும். இப்ராஹிம் நபியுடைய வழித்தோன்றல்களாக அவங்க வருவாங்க. இந்த இடத்துல யூதர்கள் சொல்கிறாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள தியாகம் செய்ய முன் வரல, மாற்றமாக இப்ராஹிம் நபி யாக்கூபத்தான் தியாகம் செய்கிறதுக்காக வேண்டி, அறுத்து பழிகிறதுக்காக வேண்டி முன் வந்தார் அப்படின்னு யூதர்கள் சொல்கிறாங்க. எனவே இந்த யூதர்களோட இந்த கூற்று மிச்சம் பிழையானது.
இஸ்ஹாக் எனக்கூடிய ஒரு மகன் கிடைத்து அவருக்கு யாக்கூப் எனக்கூடிய ஒரு மகன் கிடைச்சதுக்கு அப்புறமாகத்தான் இந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யாக்கூப் அறுத்து பலியிடுவாரா அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்குது. இது உண்மையிலேயே ஒரு பிழையான வாதம். யூதர்கள் அவங்களுக்குள் இருக்கிற அந்த பொறாமையின் காரணமாக இவ்வாறு கூறிக்கொண்டிருக்கிறாங்க. இப்படி மலக்குமார்கள் இப்ராஹிமுக்கு நற்செய்தி சொன்னதுமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வேறொரு விஷயத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தார். நாமளாக இருந்தால் இதே நாம் அந்த இடத்துல இருந்தோம்னா நாம் அதை பற்றி நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த குழந்தை பாக்கியம் அந்த பிள்ளையை பற்றி நாம் சிந்திப்போம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வேறொரு விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டிருந்தார். மலக்குமார்கள் இந்த இஸ்ஹாக் பற்றியும் யாக்கூப் பற்றியும் பேசி முடித்ததுக்கு அப்புறமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார், فلما ذهب عن إبراهيم الروع وجاءته البشرى يجادلنا في قوم لوط إن إبراهيم لحليم أواه منيب. இதை கேட்ட பின் இப்ராஹிமை விட்டு பயம் நீங்கி நன்மாராயணம் அவருக்கு வந்ததும் லூத்துடைய சமூகத்தாரை பற்றி நம்மிடம் வாதிக்கலானார். நிச்சயமாக இப்ராஹிமை சகிப்புத்தன்மையுடையவராகவும் எதற்கும் இறைவன் பால் முகம் திருப்புவராகவுமே இருந்தார். இந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அந்த நற்செய்தி கேள்விப்பட்டதுக்கு பிறகு லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சமூகம் அழிக்கப்பட போகிறத நினச்சி அதை பற்றி மலக்குமார்களோட வந்திருக்கக்கூடியவர்களோட பேச ஆரம்பித்தார். எனவே இப்ராஹிம் நபி இந்த இடத்துல 2 விஷயங்களில் கவனம் செலுத்தினார். 2 விஷயங்களை பற்றி அக்கறைப்பட்டார். முதலாவது, லூத் அந்த இடத்துல தான் இன்னமும் இருக்கிறாரு. இன்னொரு வசனத்தில் இப்ராஹிம் சொல்கிறதாக அல்லாஹ் சொல்கிறான், லூத் அலைஹிஸ்ஸலாம் அங்கே தான் இருக்கிறாரு, அழிக்கப்படக்கூடிய அந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு இப்ராஹிம் மலக்குமார்களை பார்த்து கேட்டார். இப்ராஹிம் நபியுடைய மருமகன் அல்லாஹுடைய தூதர் அவரும் அந்த இடத்துல தானே அந்த ஊரில் தானே இருக்கிறாரு அப்படின்னு இப்ராஹிம் கவலைப்பட்டார். மற்றது இரண்டாவது, லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் அழிக்கப்படுறதை நினச்சி கவலைப்பட்டார். அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து அதன் மூலமாக அவங்க அல்லாஹ்வின் பால் திரும்பக்கூடியவர்களாக இருக்கலாம் அப்படின்னு அவருக்குள்ளே இருக்கிற அந்த கருணை அந்த இரக்கம் காரணமாக இவ்வாறு யோசித்தார். எனவே அவங்களுக்காக வேண்டி இன்னொரு வாய்ப்பை இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுக்குமாறு மலக்குமார்கள்ட்ட கேட்டார். அதை கேட்டுட்டு மலக்குமார்கள் இப்ராஹிம் நபிக்கு சொன்னாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், يا إبراهيم أعرض عن هذا إنه قد جاء أمر ربك وإنهم آتيهم عذاب غير مردود. இப்ராஹிமே, அம்மக்கள் மீது கொண்ட இரக்கத்தால் இதை பற்றி நீங்கள் வாதிடாமல் இந்த விஷயத்தை புறக்கணித்து விடுங்கள். இன்னஹு கத் ஜாஅ அம்ரு ரப்பிக், ஏனென்றா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளை நிச்சயமாக வந்துவிட்டது. அல்லாஹுடைய கட்டளையை யாராலையுமே மாற்ற முடியாது. நீங்கள் எவ்வளவுதான் ஷஃபாஅத் செஞ்சும் நீங்கள் எவ்வளவுதான் எங்களை கேட்டுக்கொண்டாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளையை நாங்கள் செஞ்சு தான் ஆகணும். ஏனென்றா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிர்ணயிச்சு விட்டான். அது மட்டும் இல்லாமல் வைன்னஹும் ஆதீஹிம் அதாபுன் கைரு மர்தூத், அவங்களுக்கு தவிர்க்க முடியாத வேதனை நிச்சயமாக வரக்கூடியதாகும். திருப்பி எடுத்துக்கொள்ள முடியாத வேதனை அவங்களுக்கு கட்டாயமாக கொடுக்கப்படத்தான் போகிறது அப்படின்னு மலக்குமார்கள் சொன்னாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறமா மலக்குமார்கள் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டாங்க. அவங்க வந்து இப்ராஹிம் நபிக்கு சுபசோபனம் கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டும் போயிட்டாங்க. அவங்க சத்தூம் பிரதேசத்தை நோக்கி போய்கொண்டிருந்தாங்க. அந்த மலக்குமார்கள் மூவரும் அந்த ஊருக்குள்ளே அந்த பிரதேசத்துக்குள்ளே நுழைந்ததுமே முதலாக லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மகளை கண்டாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மகளும் அந்த வந்திருக்கக்கூடிய அந்த 3 பேரையும் கண்டு உடனே ஓடிப்போய் தன்னுடைய தந்தைகிட்ட போய் சொன்னாங்க, தந்தையே, நம்முடைய ஊருக்கு 3 அழகிய உருவம் கொண்ட நபர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு தன்னோட தந்தையிடம் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மகள் ஓடிப்போய் சொன்னாங்க. எனவே இதை கேட்டு தந்தை ஓடிப்போய் அவங்கள சந்திப்பதற்காக வேண்டி போனார். அவங்கள சந்தித்து லூத் சொன்னார், நீங்கள் என்னுடைய விருந்தாளிகளாக என்னுடைய வீட்டுக்கு வாங்க. ஏன்னா லூத்துக்கு தெரியும், லூத் நபிக்கு தெரியும், அவங்க லூத்துடைய விருந்தாளிகள் அல்லாமல் அந்த ஊருக்குள்ளே நுழைஞ்சா
வேறு யாருடைய விருந்தாளிகளாக மாறிவிடுவாங்க. எனவே லூத் வந்திருக்கக்கூடியவர்களை உபசரிக்காட்டி அழைத்து அவங்கள தங்க வைக்காட்டி அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் அப்படின்றது லூத் நபிக்கு தெரியும். எனவே அவங்கள அழைத்து கொண்டு அவங்க பார்க்குறதுக்கு இளமை தோற்றமுள்ள அழகானவர்களாக இருந்தாங்க. அவங்கள அழைத்து கொண்டு லூத் முன்னால் சென்றார். வேறு யாருமே கண்களில் பற்றாதபடி, வேறு யாரும் எந்த மனிதர்களுமே அவரை கண்டுகொள்ளாதபடி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தலைமை தாங்கி முன்னுக்கு போய் கொண்டிருந்தார். எனவே இவ்வாறு வந்திருக்கக்கூடியவங்களுக்கு முன்னால் அவங்கள தலைமை தாங்கி போய் கொண்டிருந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி பார்த்து அவங்கள பார்த்து சொன்னார், வல்லாஹி மா அலம் அலா வஜிஹில் அர்த் அஹத் அஃப்ஸத் பின் அஹ்லி ஹாதிஹில் கரியா. இந்த உலகத்தில் இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களை விட மிகவும் கெட்ட மோசமான மனிதர்களை நான் கண்டதே இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனால் வந்திருக்கக்கூடியவங்க எந்த ஒரு பதிலுமே கூறலை. மறுபடியும் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பார்த்து சொன்னார், இந்த உலகத்தில் இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களை விட மிகவும் மோசமான மனிதர்களை நான் கண்டதே இல்லை. அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. இங்கே இருக்கக்கூடியவங்க தான் மிகவுமே மோசமானவர்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னார். இங்கே லூத் நபி என்னத்துக்காக வேண்டிய முயற்சி செய்கிறாரு? லூத் நபி வந்திருக்கக்கூடியவங்களை நீங்கள் திரும்பி போயிடுங்க அப்படின்னு நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக அவங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறாரு. மட்டும் இல்லாமல் லூத் நபிக்கு வந்திருக்கக்கூடியவங்களை விட்டுட்டு போகிறதுக்கும் மனசில்லை. காரணம், அவங்கள லூத் நபி விட்டுட்டு போயிட்டாருன்னா சமூகத்தில் இருக்கக்கூடிய வேறு யாராவது வந்து அவங்கள வரவேற்பாங்க, அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு பிரச்சனை தான். அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஊர் நிலைமையை அவங்களுக்கு புரிய வைக்கிறாரு. எனவே வந்திருக்கிறவங்களுக்கு சொல்ல விரும்புகிறாரு, உங்களுக்கு தெரியுமா நீங்கள் எந்த ஊருக்கு வந்திருக்கிறீன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த டவுனில் இந்த ஊரில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாவம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எனவே இவ்வாறு சொல்வதன் மூலமாக அவங்க அதை கேட்டு இந்த ஊரை விட்டு அவங்களாகவே போகிறதுக்குரிய பிரயத்தனத்தை லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எடுக்கிறார். எனவே இந்த விஷயத்தை பல தடவைகள் அவங்கள்ட்ட சொல்கிறாரு. 2 தடவை 3 தடவை 4 தடவை 5 தடவைகள் இவ்வாறு பல தடவைகள் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள திரும்பி பார்த்து சொல்லிக்கொண்டே இருந்தார். அவரும் அடிக்கடி இதை சொல்லிக்கொண்டே இருக்கிற சமயத்தில் அவங்கள்ட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடைக்கல. எனவே லூத் நபிக்கு என்ன நடக்குதுன்றே புரியலை. இப்னு கதீர் அவருடைய தஃப்சீரில் சொல்கிறாரு, மனித வடிவில் வந்திருக்கக்கூடிய இந்த 3 மலக்குமார்கள் அல்லாஹுடைய கட்டளைகளை சுமந்து வந்திருக்கிறாங்க. அல்லாஹுடைய கட்டளை அந்த சமூகத்தை அழிக்கும் விதமாகத்தான் இருந்துச்சு. ஆனால் அந்த சமூகத்தில் யாரேனும் ஒருத்தர் சரி அந்த லூத் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹுடைய தூதர் என்று சாட்சியம் சொல்லக்கூடிய ஒருத்தர் கூட இருக்காத அளவுக்கு அவங்க அதை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதாவது லூத் நபியை பின்பற்றக்கூடியவங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த உறுதித்தன்மையை எடுக்காத வரைக்கும் அவங்களால அந்த அழிவை அந்த அல்லாஹ் கொண்டு அந்த தண்டனையை அவங்களுக்கு கொடுக்க முடியாது. அதனால தான் லூத் நபி சொல்லக்கூடிய எல்லாவற்றையுமே அவங்க எழுதி கொண்டு வந்தாங்க, ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஏனென்றால் லூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி. அந்த சமூகத்து மக்கள் மறுமை நாளில் கேள்வி கேட்கப்படுற நேரத்தில் அந்த மக்கள் லூத் நபியைத்தான் காட்டுவாங்க, இவர் தான் எங்களுடைய நபியாக இருந்தார் என்று. எனவே அவர சமூகத்தில் யாரேனும் ஒருவருக்கு கூட அநீதி இழைக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல மலக்குமார்கள் உறுதியாக இருந்தாங்க. எனவே இந்த இடத்துல மலக்குமார்கள் லூத் நபி சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் பதிவு செஞ்சு கொண்டே வந்தாங்க. லூத் நபி சொன்னார், இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் உலகத்திலேயே இருக்கக்கூடிய மக்களில் மிகவுமே மோசமானவர்கள் அப்படின்னு சொன்னார். இவ்வாறு லூத் நபி அந்த மக்களை பற்றி சொல்லி முடித்ததும் இப்போது தான் அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த தண்டனையை நடைமுறைப்படுத்துறதுக்காக வேண்டி தயாராகினாங்க. இவ்வாறு வழிநடுக லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பேசிக்கொண்டே போகிறாரு. ஆனாலும் அந்த பின்னால் வரக்கூடிய அந்த 3 மனிதர்களுமே அதை புரிஞ்சு கொள்கிறாங்க இல்லை, லூத் நபி சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை எடுத்துக்கொள்கிறாங்க இல்லை, நிலைமை இன்னும் கஷ்டமாகிக்கொண்டே போகுது. அப்போது லூத் நபியுடைய அந்த நிலைமை சிச்சுவேஷனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், وَلَمَّا جَاءَتْ رُسُلُنَا لُوطًا سِيءَ بِهِمْ وَضَاقَ بِهِمْ ذَرْعًا وَقَالَ هَذَا يَوْمٌ عَصِيبٌ. நம்முடைய தூதர்கள் வானவர்கள்
லூத்திடம் வந்தபோது தம் மக்களுக்கு அவர் பெரிதும் விசனமடைந்தார். அதன் காரணமாக உள்ளம் சரங்கியவராக இது நெருக்கடி மிக்க நாளாகும் என்றும் கூறினார். லூத்துடைய சிச்சுவேஷன் நிலைமை எடுத்து பாருங்க. மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை, கஷ்டமான ஒரு நிலைமை. வந்திருக்கக்கூடிய 3 பேரையுமே இந்த சமூகத்தை விட்டும் பாதுகாக்கணும், அவங்கள இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட விஷயத்தை விட்டும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற பிரயத்தனத்தில் அவர் போய்கொண்டிருக்கிறாரு. இறுதியாக அந்த 3 பேரையுமே வீட்டுக்குள்ளே வர வச்சு கதவை மூடினாங்க. இவ்வாறு வந்த 3 பேரையுமே தன்னால் முடியுமான அளவுக்கு மக்களோட கண்களில் படாமல் பாதுகாத்தாங்க. ஆனாலும் வந்த விஷயம் வெளியே லீக் ஆகிட்டு, எல்லோருக்குமே தெரிய வந்துட்டு. இந்த செய்தியை வெளியே பரப்பினது யார்? லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி. லூத்துடைய மனைவி வீட்டுக்கு வெளியே சென்று சமூகத்து மக்கள்கிட்ட போய் சொன்னாங்க, எங்களோட வீட்டில் 3 அழகிய இளம் வாலிபர்கள் இருக்கிறாங்க. இந்த மனைவி சமூகத்து மக்களோட ஒன்றாக சேர்ந்து நடக்கக்கூடியவளாக இருந்தாள். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், ضرب الله مثلا للذين كفروا امرأة نوح وامرأة لوط. முஸ்லிம்கள் அல்லாத நம்பிக்கை கொள்ளாத பெண்களுக்கு உதாரணமாக நூஹ் நபியுடைய மனைவியையும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடுறான். இந்த மனைவி தான், இவள் தான் தன்னுடைய வீட்டில் 3 இளம் வாலிபர்கள் இருக்கின்ற அந்த செய்தியை ஊர் மக்களுக்கு தெரியப்படுத்தினது லூத் நபியுடைய மனைவி தான். எனவே இந்த செய்தியை கேட்டு மக்கள் எல்லாருமே வீதிக்கு வந்துட்டாங்க, வீதியில் ஒன்று கூடினாங்க. அவங்களுடைய கிளப்ஸில் இருந்து, அவங்களுடைய சபைகளை விட்டும் விலகி அவங்க இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு அந்த தெருவுக்கு வந்து ஒன்று கூடினாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், وجاءه قومه يهرعون إليه ومن قبل كانوا يعملون السيئات. லூத்தின் விருந்தினர்களாக வாலிபர்கள் வந்திருப்பதை அறிந்து அந்த நகரத்து மக்கள் மிக்க மகிழ்ச்சியுடன் வந்து சேர்ந்தார்கள். கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு பெரிய ஒரு க்ரௌட் உங்கள் வீட்டுக்கு முன்னால் டான்ஸ் ஆடி செலிப்ரேட் பண்ணி இஸ்தப்ஷிரூன், அவங்க மிச்சம் சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த வந்திருக்கக்கூடிய அந்த 3 அழகான இளம் வாலிபர்களை நினைத்து மிகவுமே மகிழ்ச்சி அடைந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கெட்ட காட்சியை அல்லாஹ் தஆலா வர்ணிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், லஅம்ருக, உங்களுடைய வாழ்க்கை மீது சத்தியமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருத்தரோட வாழ்க்கை மீது சத்தியம் பண்ணி சொல்கிறதாக இருந்தால் அது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை மீது தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் பண்ணிக்கிறான். நாங்கள் சத்தியம் பண்ணுறதாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும்தான் சத்தியம் பண்ணேலும், வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, இது மட்டும்தான் மனிதர்களாக ஏமாள முடியும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன்தான் படைத்தவன் என்ற வகையில் அவன் விரும்பின எந்த ஒன்றின் மீதும் சத்தியம் பண்ண முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது சத்தியம் பண்ணியிருக்கிறான். அதை தவிர வேறு எந்த ஒரு மனிதர் மீதும் எந்த ஒரு நபி மீதும் சத்தியம் பண்ணி செய்ததில்லை. லஅம்ருக, உடைய வாழ்க்கை மீது சத்தியமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், لعمرك إنهم لفي سكرتهم يعمهون. அதற்கவர், நபியே உம்மீது சத்தியமாக, நிச்சயமாக அவர்கள் தம் மதிமயக்கத்தில் தட்டழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினார். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த நிலைமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு வர்ணித்து கூறுகிறான். சக்ரா, அவர்கள் மதிமயக்கத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு மதுபானத்தால் அவங்க போதை ஏற்றப்படலை, மதுபான போதை அவங்களுக்கு இருக்கலை. மாற்றமாக காமம், அந்த காமம் சார்ந்த போதை தான் அவங்களுக்கு இருந்துச்சு. லஸ்ட், அந்த லஸ்ட்டால் தான், அந்த காமத்தால் தான் அவங்களுக்குரிய போதை, அவங்களுக்குரிய மகிழ்ச்சி அதில் தான் இருந்துச்சு. அவங்க மனதளவில் குருடர்களாக இருந்தாங்க. அவங்க கண்ணிருந்தும் பார்க்க முடியாத ஒரு குருடர்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு வேறு எந்த ஒன்றுமே விளங்கல்ல. அவங்களுக்கு முன்னால் இருந்த அந்த வாலிபர்களும் அவங்களுக்கு மனதுக்குள்ளே இருந்த அந்த காம உணர்வுகளும் பாலியல் உணர்வுகளும் தான் அவங்களுக்கு மதிமயக்கத்தில் ஆழமாக சென்றடைய செய்தது.
எனவே லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியே வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், وجاءه قومه يهرعون إليه ومن قبل كانوا يعملون السيئات. அவருடைய சமூகத்தார் அவரிடம் விரைந்தோடி வந்தார்கள். இன்னும் முன்னிருந்தே அவர்கள் தீய செயல்களை செய்து கொண்டிருந்தார்கள். லூத் நபியோட கண்களுக்கு முன்னாலே அவங்க அந்த தீய செயல்களை செஞ்சாங்க. அப்போது லூத் நபி கூறினாரு, قال إن هؤلاء ضيفي فلا تفضحون واتقوا الله ولا تخزون. லூத் வந்தவர்களை நோக்கி, நிச்சயமாக இவர்கள் என்னுடைய விருந்தினர்கள், ஆகவே அவர்கள் முன் என்னை நீங்கள் அவமானப்படுத்தி விடாதீர்கள், அல்லாஹுக்கு அஞ்சுங்கள், என்னை கேவலப்படுத்தி விடாதீர்கள் என்று கூறினார். அதற்கு அந்த மக்கள் கூறினார்கள், قالوا أولم ننهك عن العالمين. அதற்கு அவர்கள், உலக மக்களை பற்றியெல்லாம் எங்களிடம் பேசுவதை விட்டும் நாங்கள் உம்மை தடுக்கவில்லையா என்று கேட்டார்கள். அந்த சமூகத்து மக்கள் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சில சட்டதிட்டங்கள் மூலமாக லூத் நபிக்கு சில கட்டுப்பாடுகளை விதிச்சிருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சட்டம் என்ன தெரியுமா? வீடுகளில் விருந்தினர்களை வச்சிருக்க முடியாது. அதற்கு லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கூறினார்கள், قال هؤلاء بناتي إن كنتم فاعلين. அதற்கவர், இதோ என் புதல்வியர் இருக்கிறார்கள், நீங்கள் ஏதும் செய்தே தீர வேண்டுமென கருதினால் இவர்களை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கூறினார். லூத் நபி அவருடைய சொந்த மகள்களை இந்த இடத்துல கூறல, மாற்றமாக சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களைத்தான் இந்த இடத்துல சொன்னாங்க. ஏனென்றா அந்த பெண்களுக்கு அவரும் ஒரு தந்தை தான். அதுக்கு அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு பெண்கள் வேண்டாம், எங்களுக்கு என்ன வேணுமென்று உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னக்கல தாளம் மானுரீத், எங்களுக்கு என்ன தேவை என்று உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய அந்த விருந்தினர்கள் வேண்டும் அப்படின்னு கூறினாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கஷ்டமான சூழ்நிலையை பற்றி விவரிக்கிறான். வெளியால் மக்கள் செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் நின்று கொண்டு எழுதி கொண்டு இருக்கிறாங்க. கதவை தட்டுறாங்க, கதவை திறந்து கொண்டு உள்ளுக்கு வராங்க. அப்போது லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னார், ஹாதா யௌமுன் அசீப், இது ஒரு நெருக்கடி மிக்க கஷ்டமான நாள் ஆகும் அப்படின்னு கூறினார். ஏன் அது கஷ்டமான நாள் தெரியுமா? அந்த இடத்துல ப்ரெஷர், லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அதிகமான ப்ரெஷர் காணப்பட்டுச்சு. நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் சமாளித்து ஒரு கட்டத்தில் அவருக்கு சமாளிக்க முடியாத அளவுக்கு போனதுக்கு அப்புறமா அவர் சொல்கிறாரு, ஹாதா யௌமுன் அசீப், இது ஒரு மிக கஷ்டமான நெருக்கடியான ஒரு நாள். அவரால் முடியுமான எல்லாத்தையுமே செஞ்சார். இருந்தாலும் அவருடைய சந்தர்ப்பம் அவருடைய கைகளை விட்டும் நழுவி கொண்டிருக்கு. எனவே அந்த சமயத்தில் லூத் நபிக்கு உதவி தேவைப்பட்டுச்சு. அவர் உதவி இல்லாத ஒருத்தராக தான் அந்த இடத்துல நின்றார். எனவே அந்த ஊர் கூட லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க பிறந்து வளர்ந்த ஊராகவோ அல்லது சொந்தக்காராக்கள் உற்றார் உறவினர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊராகவோ இருக்கல்ல. அவருக்கு எந்த உதவியுமே அங்கே இல்லை. அது மட்டும் இல்லாமல் லூத் நபிக்கு மகன்மார் இருக்கல்ல, அவருக்கு மகள் தான் இருந்துச்சு, பெண்கள் தான் இருந்தாங்க. எனவே ஆண் குழந்தைகள் வந்திருக்கக்கூடிய கூட்டத்தோடு சண்டையிட்டு அல்லது பேசக்கூடிய ஆண்களும் இருக்கல்ல. அவர் தனியாகத்தான் இருந்தார். அந்த கஷ்டமான நேரத்தில் வேறு எந்த உதவியும் இல்லை அவருக்கு. அப்போது லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கூறினார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், قال لو أن لي بكم قوة أو آوي إلى ركن شديد. உங்களை தடுக்க போதுமான பலம் எனக்கு இருக்க வேண்டுமே, அல்லது உங்களை தடுக்க போதுமான வலிமையுள்ள ஆதரவின் பால் நான் ஒதுங்க வேண்டுமே என்று விசனத்துடன் கூறினார். உங்களோட போராடுறதுக்கு என்னோட யாருமே இல்லை என்று லூத் சொன்னார். எனக்கு மகனோ அல்லது எனக்கு உதவி செய்யக்கூடிய ஆண்களோ அல்லது உறவினர்களோ எதுவும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யர்ஹமுல்லாஹ் லூத், அல்லாஹ் லூத் நபிக்கு அருள் பாலிக்கட்டும். லூத் நபி அவரோடு ஒரு மிகப்பெரிய பலத்தை வச்சு கொண்டிருந்தார். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹுடைய உதவி. அந்த சமயத்தில் லூத் நபி எனக்கு எந்த ஒரு உதவியுமே இல்லையே என்று கவலைப்பட்ட அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், மலக்குமார்கள் சொன்னாங்க, அவரோடு இருந்த மனித உருவத்தில் இருந்த அந்த இளைஞர்களான அந்த மலக்குமார்கள் சொன்னாங்க, قالوا يا
لوط إنا رسل ربك لن يصلوا إليك. விருந்தினர்களாக வந்த வானவர்கள் கூறினார்கள், உண்மையாகவே நாம் உம்முடைய இறைவனின் தூதர்களாக இருக்கின்றோம். நிச்சயமாக அவர்கள் உம்மை வந்தடைய முடியாது என்று கூறினார்கள். வந்திருந்த அந்த 3 பேரும் கடைசியாக இறுதியாக பேசினாங்க. வந்திருக்கக்கூடியது நாங்கள், அல்லாஹ்வுடைய தூதர்கள், மலக்குமார்கள், வெளியே நிற்கக்கூடிய மனிதர்கள் உங்களை எந்த ஒரு துன்பமும் படுத்த மாட்டாங்க, உங்களை அடைந்து கொள்ளவும் மாட்டாங்க. இது எப்போது நடந்துச்சுன்னா, லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வீட்டை சுற்றி மக்கள் சூழ்ந்து கொண்டு இறுதியாக அவங்க வீட்டுக்குள்ளே நுழைய பார்க்குற அந்த ஒரு செகண்ட், அந்த ஒரு தருணத்தில் தான் மலக்குமார்கள் இவ்வாறு பேசினாங்க. அதுக்கு முன்னாடி தான் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார், எனக்கு என்னோடு இருக்கக்கூடிய வேறு எந்த பலமும் இல்லையே, இருந்திருந்தால் நான் உங்களை காப்பாற்றி அவர்களுக்கு எதிராக போராடி இருப்பேன் அப்படின்னு சொன்னார். அந்த தருணத்தில் தான் மலக்குமார்கள் இவ்வாறு கூறினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொன்ன மாதிரி தான் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் இருந்துச்சு. அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரோடு இருந்தான். அப்போது தான் அந்த மலக்குமார்கள் தங்களுடைய நோக்கத்தை லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு சொன்னாங்க, நாங்கள் மலக்குமார்களாக வந்திருக்கிறோம், வெளியிருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களை அடையவும் முடியாது, உங்களை தொந்தரவு செய்யவும் முடியாது, உங்களை நோவினைப்படுத்தவும் மாட்டாங்க அப்படின்னு மலக்குமார்கள் சொன்னாங்க. மேலும் தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், فأسر بأهلك بقطع من الليل ولا يلتفت منكم أحد إلا امرأتك إنه مصيبها ما أصابهم إن موعدهم الصبح أليس الصبح بقريب. எனவே இரவின் ஒரு பகுதி இருக்கும்போதே குடும்பத்துடன் இந்த ஊரை விட்டு சென்று விடுங்கள். வலா யல்தஃபித் மின்கும் அஹத், நீங்கள் யாரையும் திரும்பி பார்க்கவும் வேண்டாம். இல்லம் ரஅத்தக், உங்களுடைய மனைவியை தவிர. இந்த வசனத்துக்கு 2 விதமான விளக்கங்கள் கொடுக்கப்படுது. அதில் முதலாவது, நீங்கள் போகிற சமயத்தில் உங்களோட மனைவியை உங்களோட எடுத்து செல்ல வேண்டாம், அவளையும் அழைத்து செல்ல வேண்டாம், அவளை விட்டுவிட்டே சென்று விடுங்கள். இது முதலாவது விளக்கம். அவள் உங்களை விட்டு விடுவாள், அவள் திரும்பி பார்க்கின்ற சமயத்தில் அவள் கொல்லப்படுவாள். இன்னஹா முசீபுஹா மா அசாபஹும், நிச்சயமாக அவர்களுக்கு வரக்கூடிய ஆபத்து அவளையும் பிடித்து கொள்ளும். இன்ன மவ்இதுஹுமுஸ் சுபஹ் அலைஸ சுபஹ் பிகரீப், அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நேரம் விடியற்காலையாகும். விடியற்காலை சமீபத்தில் தான் இருக்கிறது. லூத் நபி இரவோடு இரவாக அந்த ஊரை விட்டு சென்றார். அவருடைய மகள்மாரை அழைத்து கொண்டு போனார், அவருடைய குடும்பத்தை அழைத்து கொண்டு போனார். மறுநாள் அதிகாலையில் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமும் அவருடைய குடும்பமும் அந்த ஊரை விட்டு, சதுகுமை விட்டு தொலைதூரம் சென்ற பிறகு திடீரென்று ஒரு பெரிய சத்தம் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சமூகத்தை பீடித்தது. அந்த சமயத்தில் மனித வடிவில் இருந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனித வடிவில் இருந்து மாறி தன்னுடைய சொந்த உருவத்துக்கு தோற்றமளித்தார். அடிவானத்தை நிரப்புற அளவுக்கு மனித வடிவத்தில் இருந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மலக்கு வடிவத்திற்கு, தன்னுடைய உண்மையான வடிவத்திற்கு மாறினார். 700 இறக்கைகளை கொண்ட ஒரு மலக்காக அவர் காட்சியளித்தார். இப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய இறக்கையின் ஒரு நுனியை பயன்படுத்தி, மொத்த இறக்கைகளும் அல்ல, இறக்கையினுடைய ஒரு நுனி, ஒரு ஓரத்தை பயன்படுத்தி அந்த சமூகத்தை அப்படியே தூக்கி, வானம் அளவுக்கு தூக்கி அப்படியே கீழே போட்டார். இவ்வாறு அவங்க மேலிருந்து கீழே வீசப்பட்ட பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு கல்மலையை அனுப்பினான். அவர்களுடைய பெயர்களாலேயே அவர்களுடைய அந்த வீசப்பட்ட கற்கள் அவர்களை தாக்கியது. வரலாற்றில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது மாதிரி ஒரு கொடூரமான தண்டனையே எந்த ஒரு சமூகத்துக்கும் கொடுத்தில்லை. மிக கடுமையான சத்தம் முதலில் அவர்களை தாக்கியது. பின்னர் அவர்கள், அந்த மொத்த சமூகமும் வானமளவிற்கு உயர்த்தப்பட்டு கீழே தாழ்த்தப்பட்டார்கள். பின்னர் கல்மலை பொழியப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், فأخذتهم الصيحة مشرقين. ஆகவே பொழுது உதிக்கும் வேளையில் அவர்களை பேரிடி முழக்கம் பிடித்து கொண்டது. فجعلنا عاليها سافلها وأمطرنا عليهم حجارة من سجيل. பின்பு அவர்களுடைய ஊரை மேல் கீழாக புரட்டிவிட்டோம். இன்னும் அவர்கள் மேல் சுடப்பட்ட களிமண்ணிலான கற்களை பொழியச் செய்தோம். إن
في ذلك لآيات للمتوسمين. நிச்சயமாக இதில் சிந்தனையுடையவர்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. எனவே இந்த வசனத்தை ஓதி நான் இதனை நிறைவு செய்ய விரும்புகிறேன். அதுக்கு முன்னால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலை நான் ஒருக்கா அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஓரின சேர்க்கை அனுமதிக்கப்பட்ட ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவங்களுக்கென்று விசேடமான உரிமைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு காணப்படுது. வெளிப்படையாக பகிரங்கமாக இந்த ஓரின சேர்க்கையை ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு சமூகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மீடியாக்களில், டிவியில், திரைப்படங்களில் இந்த விஷயம் ப்ரமோட் பண்ணப்பட்டு இது சட்டபூர்வமான ஒரு விஷயமாக மாறிவிட்டது. இந்த விஷயம் இன்றைக்கு அமெரிக்காவிலையும் அதுபோல் மேற்குலக நாடுகள்லையும் காணப்படுது. எனக்கு தெரிஞ்ச வகையில் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும், ஏன் அதுக்கு முன்னாடி கூட இன்றைக்கி இது ப்ரமோட் பண்ணப்படுற அளவுக்கு வேறு எந்த ஒரு சமூகத்திலேயும் வேறு எந்த ஒரு மதத்திலேயும், அது கிறிஸ்டியானிட்டியாக இருக்கலாம் அல்லது யூதர்களாக இருக்கலாம், வேறு எந்த மதங்கள்லேயோ மார்க்கங்கள்லேயோ அல்லது சமூகங்கள்லேயோ இது இவ்வாறு ப்ரமோட் பண்ணப்பட்டதில்லை. ஆனால் மேற்குலகத்தில் இவ்வாறு நடந்து கொண்டிருக்குது. இந்த கேவலமான செயலுக்கு எந்த ஒரு மதத்திலேயும் அனுமதி கொடுக்கப்பட்டதே இல்லை. நான் முஸ்லீம்கள் அல்லது இஸ்லாத்தை மட்டும் சொல்லலை, உலகத்தில் இருக்கிற எல்லா மதத்திலையும் இந்த செயலுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டதே இல்லை. ஏசியாவாக இருக்கலாம், இந்தியா, சைனா, ஜப்பான், ஆப்பிரிக்கா, ஈரோப், இப்படி எந்த இடங்கள்லையும் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் இதை வெளிப்படையாக பகிரங்கமாக ப்ரமோட் பண்ணுறதுக்கான அனுமதி கொடுத்தில்லை. அதுக்கான சட்டங்கள் இயற்றப்பட்டும் இல்லை. ஆனால் மேற்குலக நாடுகளை தவிர மேற்குலகத்தில் இது வெளிப்படையாக ப்ரமோட் பண்ணப்படுது, வெளிப்படையாகவே சட்டங்கள் இயற்றப்பட்டு கொண்டிருக்குது. இது இவ்வாறே தொடர்ந்து ப்ரமோட் பண்ணப்பட்டால், சட்டங்கள் மூலமாக இது அனுமதிக்கப்பட்டால், வெளிப்படையாகவே இது நடந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தண்டனை நிச்சயமாக இறங்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலுள்ள தண்டனையை லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்துக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா சொல்கிறான், இந்த தண்டனை பாவம் செய்யக்கூடிய பாவிகளை விட்டும் தூரமாக இல்லை. இவ்வாறான மானக்கேடான செயலை செய்யக்கூடிய ப்ரமோட் பண்ணக்கூடியவர்கள் இருந்தால் அவங்களுக்கு இதே தண்டனை வெகு சீக்கிரத்தில் கிடைக்கும். இந்த பாவம், இந்த செயல் எல்லா சமூகங்கள்லேயும் காணப்படுது தான். ஆனால் அது அண்டர் கிரவுண்ட் லெவலில் தான் காணப்படுது. மக்கள் இதை வெறுக்கிறாங்க. இவ்வாறான செயலை செய்யக்கூடியவங்களை பார்த்து மக்கள் கேளிக்கையாக சிரிக்கிறாங்க. அதனால் இது வெளிப்படையாக இல்லாமல் மறைமுகமாக சில சமூகங்களில் காணப்படுது. இப்படி செய்கிறாக்களை ஏனைய மக்கள் ஒதுக்கி வைக்கிறாங்க. ஆனால் மேற்குலக நாடுகளை தவிர மேற்கு நாடுகளில் இவ்வாறான செயல்கள் பகிரங்கமாக நடைபெற அதே சமயத்தில் பகிரங்கமாகவே ப்ரொமோட் பண்ணப்படுது. இது எப்படிப்பட்ட பாவம்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருபோதும் அங்கீகரிக்காத, ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு பாவமாக, பெரும் குற்றமாக இது கணிக்கப்படுது. அல்லாஹுடைய தண்டனையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பாவமாக இது பார்க்கப்படுது. எனவே இந்த மாதிரி பாவத்தை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம், ஒருபோதும் இதை அங்கீகரிக்கவும் மாட்டோம். அதே மாதிரி இதை பப்ளிக்காக நடக்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரமோஷனுக்கும் அதை நாங்கள் ஊக்குவிக்கவே மாட்டோம். இவ்வாறான ஒரு பாவம் பகிரங்கமாக நடக்கிறதுக்குரிய எந்த ஒரு வழியையும் நாம் ஏற்படுத்தவே கூடாது. இவ்வாறான பாவத்தை எந்த ஒரு பயமும் இல்லாமல் நாம் எதிர்க்க வேண்டும். அதற்கு அவர்கள் என்ன பெயர் வழங்கினாலும் நமக்கு பரவாயில்ல. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் என்று சொல்லலாம், அல்லது டிஸ்கிரிமினேஷன், பிரிவினைவாதிகள் என்று நம்மளை பார்த்து சொல்லலாம், அடிப்படைவாதிகள் என்று சொல்லலாம். எப்படி சொன்னாலும் இந்த மாதிரியான ஒரு பாவத்தை நாம் அங்கீகரிக்க முடியாது. இதுதான் எங்களுடைய மார்க்கம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மார்க்கம் இதுதான். இன்னி லஅமலிக்கும் மினல் காலீன், என் இறைவனே என்னையும் என் குடும்பத்தாரையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற தீய செயல்களிலிருந்து காப்பாற்றுவாயாக. நாங்கள் இந்த பாவத்தோடு ஒருபோதும் உடன்படவே மாட்டோம். இது நடப்பதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம்.